सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। வாழ்விலே வாழ்விலே ஓர் ஆனந்தம் இனி பெறுவோம் நாமே நாளுமே. ஓ மாறனே ஓ மாறனே மாறனே யாழோடிசை போல் கூடியே வாழ்விலே ஓர் ஆனந்தம் இனி பெறுவோம் நாமே நாளுமே. ஓ மாறனே யாழோடிசை போல் கூடியே யாழோடிசை போல் கூடியே. மானதி மீதிலே தோணியுலாவியே மானதி மீதிலே தோணியுலாவியே காதலிசை பாடிடவே ஆசை அதிகமாகுதே. காதலிசை பாடிடவே ஆசை அதிகமாகுதே. மாவீரனே வாராயே ஏகுவோம் மாவீரனே வாராயே ஏகுவோம். தாவுங்கில் போலவே மலைமேலே தாவுங்கில் போலவே ஓடோடியே நாம் ஆடியே வாழ்விலே. வானகமேவியே மாமதி மீதிலே வானகமேவியே மாமதி மீதிலே நாம் ஆடலாம் வாராய நீயுமே. நாம் ஆடலாம் வாராய நீயுமே. வானோரிலும் மேலானவும் மீதிலே நான் மாலாகிய முகில் காண ஆடுமையில் போலவே முகில் காண ஆடுமையில் போலவே பாரேயிதோ நான் ஆடுறேன் பாரேயிதோ நான் ஆடுறேன். வாழ்விலே ஓர் ஆனந்தம் இனி பெறுவோம் நாமே நாளுமே. ஓ மாறனே யாழோடிசை போல் கூடியே. நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன் கண்களும் மூடவில்லை என் கண்களும் மூடவில்லை. நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன்
ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிரால் இணைந்திருப்பேன். அதை இறப்பினிலும் மறுபிறப்பினிலும் நான் என்றும் நினைத்திருப்பேன். நான் என்றும் நினைத்திருப்பேன். நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. நடப்பதை உன்னிடம் ஏன் மறைக்க? நாடகம் என்றே நான் நினைக்க, நடப்பதை உன்னிடம் ஏன் மறைக்க? செம்மானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, என் சிவந்த உடலா இதழா மனமா சிரித்தது எதை பார்த்து? பக்கம் நீ அறிவாய், இந்த நிலவின் மறுபக்கம் யார் அறிவார்? உறவின் ஒரு பக்கம் நீ அறிவாய், இந்த நிலவின் மறுபக்கம் யார் அறிவார்? செம்மானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, என் சிவந்த உடலா இதழா மனமா சிரித்தது எதை பார்த்து?
நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
வந்ததற்கு நான் நன்றி சொல்ல சொல்ல நானும் மெல்ல மெல்ல என்னை மறப்பதென்ன நான் நன்றி சொல்ல சொல்ல நானும் மெல்ல மெல்ல என்னை மறப்பதென்ன பார்த்தேன் அந்த நாள் முதல் உறக்கமில்லை நான் நன்றி சொல்வேன் என் கண்களுக்கு உன்னை இன்னொருகே கொண்டு வந்ததற்கு நான் நன்றி சொல்ல சொல்ல நானும் மெல்ல மெல்ல என்னை மறப்பதென்ன கொண்டு வந்ததற்கு நான் நன்றி சொல்ல சொல்ல நானும் மெல்ல மெல்ல என்னை மறப்பதென்ன கண்ணாலே நான் கண்ட கண்ணமே உயிர் காதல் கொண்டதென் மனமே இது முன்னாளில் உண்டான உறவோ இதன் முடிவும் எங்கோ எதுவோ கண்ணாலே நான் கண்ட கண்ணமே உயிர் காதல் கொண்டதென் மனமே எண்ணாத இன்பம் பெண்ணாக வந்து என்னோடு வாவென்று சொல்லுதே எண்ணாத இன்பம் பெண்ணாக வந்து என்னோடு வாவென்று சொல்லுதே இது முன்னாளில் உண்டான உறவோ இதன் முடிவும் எங்கோ எதுவோ கண்ணாலே நான் கண்ட கணமே உயிர் காதல் கொண்டதென் மனமே நேராக நின்ற
வேறு அல்ல, வேறென்ன நான் இன்னும் சொல்ல. நீ வேறு அல்ல, நான் வேறு அல்ல, வேறென்ன நான் இன்னும் சொல்ல. இனி என்னாலும் நீ இங்கு எனக்கே, இனி என்னாலும் நீ இங்கு எனக்கே. என் இதயம் எல்லாம் உமக்கே, என் இதயம் எல்லாம் உமக்கே. கண்ணாலே நான் கண்ட கண்ணமே, உயிர் காதல் கொண்டதின் மனமே. இது முன்னாளில் உண்டான உறவோ, இதன் முடிவும் எங்கோ எதுவோ. கண்ணாலே நான் கண்ட கண்ணமே, உயிர் காதல் கொண்டதின் மனமே. கண்ணாலே நான் கண்ட கண்ணமே, உயிர் காதல் கொண்டதின் மனமே. நிலவது தவறி பெண்ணாய் மாறு என்ற ஒரு படம், தெய்வபலம் என்ற படத்திலே அஸ்வத்தானா, இந்த நம்ம வீணா காயத்ரியினுடைய அப்பா, அவர் இந்த ஜானகி ஸ்ரீனிவாஸ் காம்பினேஷன் பாடினா போதும்னு சண்டை போட்டு அந்த படத்தில் இப்போ நிறையா பாட வச்சுருக்காங்க அந்த காலத்தில். ஏன்னா சங்கீதங்கள் ரொம்ப பிரியம் இருக்குது. அவர் ரெண்டு பேரும் போடும்போது மலரோடும் விளையாடும் தென்றலே வாரா என்ற அந்த படத்தில் அது ரேடியோஸ்ல போடாத நாளிலே. அழகாய் மலரவும் செய்கின்றாய், அருமை தீண்டி
இரவில் நிலவை விண்மீனை பிரிக்கும் முகிலை கலைக்கின்றாய். குறும்புகள் ஏனோ என்னிடம், குறும்புகள் ஏனோ என்னிடம். என் குறையை நீயும் தீராயோ. மலரோடு விளையாடும் தென்றலே வாரா. விரும்பும் இருவர் மனநிலையை விளக்கும் தூதன் நீ அன்றோ. விரும்பும் இருவர் மனநிலையை விளக்கும் தூதன் நீ அன்றோ. குறும்புகள் ஏனோ என்னிடம், குறும்புகள் ஏனோ என்னிடம். என் குறையை நீயும் தீராயோ. மலரோடு விளையாடும் தென்றலே வாரா. என்பவர் வீர போட்டியில் வெற்றி பெற்றார். இன்று நடக்கும் அறிவு போட்டியிலும் அதற்கு அடுத்த போட்டியிலும் வெற்றி பெற்றார். குலேப் மலரை அடைவார். தோல்வி அடைந்தார் புலிக்கு இரையாவார். சபையோர் அறிய தெரிவிக்கும் சத்திய பிரமாணம். போட்டி நடக்கட்டும். பொன்னாடையும் பூமாலையும் அறிவுக்கா அந்தஸ்திற்கா? செங்கோலும் சிங்காதனமும் மக்களுக்காகவா மகாராணிக்காகவா? மும்தாஜ். போதும், நிறுத்தும். கேள்வி கேட்க வேண்டியது நாங்கள், நீரல்ல. உத்தரவு. நஞ்சினும் கூடியது வஞ்சரின் உள்ளம். என்ன? நயவஞ்சகம் படைத்த வஞ்சரின் உள்ளம். வில்லம்பை விடக்கூடியது அழகியரின் விழியம்பு. கவலைக்கு மருந்து எது? உங்கள் கண்களுக்கு விருந்து எது? முரண்பாடான பதில் இது. முறையான பதில் தேவை. கவலைக்கு மருந்து மது என்கிறான் மதுமயக்கத்தில் உள்ளவன், மங்கை என்கிறான் காமவிகாரம் பிடித்தவன், மக்களின் மழலை சொல் என்கிறான் குழந்தை உள்ளம் படைத்தவன். சரி, இன்பம் எங்கே இருக்கிறது? மக்களுக்கு தொண்டு செய்வதில். பெண்களுக்கு எதிரி ஆண்கள் தானே? இல்லை, பெண்களுக்கு எதிரி அவர்களது இளமையும் அழகும். சித்திரைக்கு சத்துரு? சித்திரைக்கு சத்துரு? நெருங்கி வரும் கல்யாண நாள். பெண்ணுக்கு இன்பமும் துன்பமும் எப்போது ஏற்படுகிறது? காதலிக்கும் போது. பெண்களை பூக்கொடி, கோவை பழம் என்று பலவிதமாக வர்ணிக்கிறார்களே, ஆண்களை ஏன் வர்ணிப்பதில்லை? அழகு புகழ்ச்சியை கேட்டு ஆண்கள் பூங்குடி போல் துவண்டு விழுவதும் இல்லை, கோவை பழம் போல் கன்னிப்போவதும் இல்லை. அதனால்தான் ஓயாமல் பெண்களை மட்டும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கற்பை பற்றிய உங்கள் அபிப்பிராயம்? கற்பு என்பது ஒரு விசித்திரமான நெருப்பு. கணவன் ஏற்றினால் அது தீபம், மற்றவர் ஏற்றினால் அது தீ. ஒரு பெண்ணை ஆண் எதற்கு கல்யாணம் செய்து கொள்கிறான்? ஊர் விஷயங்களையும் உலக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள. தாய்க்கு பின் தாரம் என்கிறார்களே, அது உண்மைதானே? ஆமாம், தாய்க்கு பின் ஆடவனை கண்டிப்பது மனைவிதானே. ஆட்சி பீடத்துக்கு அவசியமானவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஆட்சி பீடத்துக்கு கிடையாது. மக்களின் உதவி என்ற நூலை கொண்டுதான் பதவி என்னும் பட்டம் வானமளாவி பறக்க வேண்டும். ஆகையால் நீதியான செங்கோல், நேர்மையான மகுடம்,
நிம்மதியான ஆட்சி இவைதான் அவசியம். அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பது எமது நோக்கம். உமது விளக்கம்? அனுபவம் முந்தியது, வேதம் பிந்தியது. அப்படி என்றால்? ஆண்டோர்கள் முதுமொழியை கேட்டு முடிவுக்கு வரும் ஆஸ்திக பெரியார்களுக்கு அவன் ஒரு ஆண்டவன், சிந்தித்து பார்த்து தன்னை சீர்திருத்திக் கொள்ளும் நாஸ்திக பெரியார்களுக்கு அவன் ஒரு அறிவாளி. அப்படி என்றால் உலகத்தை வெறுத்த ஞானிகளின் அனுபவம் போய் நீர் சொல்வதே மெய், அப்படித்தானே? உலகத்தை வெறுத்தவன் ஞானி அல்ல, உலகத்தை உணர்ந்தவன் தான் ஞானி. உங்கள் அறிவின் திறமையை கண்டு மெச்சுகின்றோம். உங்கள் வாக்கு வன்மையை வரவேற்கின்றோம். நித்த நித்தம் மனது சித்தரித்த கனவு நிறைவேற போகுதடி நாளை, தேடும் தூரமில்லை அந்த வேளை. நித்த நித்தம் மனது சித்தரித்த கனவு நிறைவேற போகுதடி நாளை, தேடும் தூரமில்லை அந்த வேளை. முல்லை மலர் மேடை போட்டு குலுங்கும் என்னை வாழ்க்கை, அதற்கு பொருந்த இருக்கும் எங்கள் சேர்க்கை. பொங்கும் புனல் ஓடி முல்லை மலர் மேடை போட்டு குலுங்கும் என்னை வாழ்க்கை, அதற்கு பொருந்த இருக்கும் எங்கள் சேர்க்கை. வரும் சித்திரையில் உறவை குத்தகை எடுத்து பொது சிங்காரையில் வாழ்வு துவங்கும், குழந்தை செல்வம் என்னும் பேரோடு விளங்கும். நித்த நித்தம் மனது சித்தரித்த கனவு நிறைவேற போகுதடி நாளை, எழும் தூரமில்லை அந்த வேளை. நித்த நித்தம் மனது சித்தரித்த கனவு நிறைவேற போகுதடி நாளை, எழும் தூரமில்லை அந்த வேளை.